ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். காஸ்ட்லி பழங்களில் தான் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா அதுதான் தவறு. சாலையோர மரத்தில் கிடைக்கக்கூடிய நாவல் பழத்துலேயும் அதிக நன்மைகள் இருக்குது. இந்த மரங்கள் பொதுவாக கிராமப்புறங்களில் பார்க்க முடியும். இந்த நாவல் மரத்தோட காற்று இருக்குல்ல, அது உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க. இந்த பழம் பொதுவாக கோடை காலத்தில் கிடைக்கும். இந்த பழங்கள் ஊதா நிறத்தில் இருக்கும். இது குறைந்த கலோரி கொண்டது, ஆனால் அதிக சுவையுடையது. இப்போ இந்த நாவல் பழத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? விட்டமின் சி, இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், போலிக் ஆசிட், இது மாதிரியான நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த நாவல் பழத்தில் இருக்குது. அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கூட இருக்குது. ஆன்டி பாக்டீரியல் குணமும் இந்த நாவல் பழத்தில் அதிகமாக இருக்குது. பற்கள், ஈறுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுபட செய்யறதுல நாவல் பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். ஈறுகள், பற்கள்ல பிரச்சனை இருக்கிறவங்க நாவல் பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நல்ல தீர்வு கிடைக்கும். அதுலேயும் நாவல் பழத்தோடைய இலையை பொடி செஞ்சு அதை வச்சு பல் துளக்கிட்டு வந்தீங்கன்னா ஈறுகள், பற்கள்லாம் ஆரோக்கியமாகவும் பளிச்சுன்னு இருக்கும். அசிடிட்டி பிரச்சனையை ஓட ஓட விரட்டுறதுல நாவல் பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அசிடிட்டி பிரச்சனை இருக்கவங்க நாவல் பழத்தை பிளாக் சால்ட், ஜீரக பொடி சேர்த்து சாப்பிட்றது நல்லது. இந்த பழத்தை அளவாக சாப்பிட்டு வந்தீங்கன்னா தமனிகளில் ஏற்படுள்ள அந்த பிரச்சனைகளை கூட குறைச்சி மாரடைப்பு வர்றதை தடுத்துரும். வயிற்றுப்போக்கால் அவதிப்படுறவங்களுக்கு நாவல் பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். வயிற்றுப்போக்கால் நீங்கள் அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா நாவல் பழத்தோட ஜூஸ் போட்டு அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடனடி நிவாரணம் கிடைக்கும். சிறுநீரக கற்களை கரைக்கிறதுல நாவல் பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். சிறுநீரக கற்களால் கஷ்டப்படுறவங்க நாவல் பழத்தை சாப்பிட்றதோட அதோட விதையை உலர வச்சு பொடி செஞ்சு தயிரோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரக கற்கள் விரைவாகவே கரைஞ்சிரும். கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுல நாவல் பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நாவல் பழங்களை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா கல்லீரல் பிரச்சனையை நீக்கிறதோட சிறுநீர் பை பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் கிடைக்குது. ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல நாவல் பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நாவல் பழத்தோடைய இலைகள், மரப்பட்டைகள் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாவல் பழத்தோடைய இலைகளையும் மரப்பட்டைகளையும் தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க முடியும். இதை நீங்கள் செய்கிறப்பயே நாவல் பழத்தையும் சாப்பிட்டுட்டு வர்றப்ப விரைவாகவே ரத்த அழுத்தம் கட்டுக்குள் வரும். சருமத்தில் வரக்கூடிய வெண்புள்ளிகளை தடுக்கிறதுல நாவல் பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சருமத்தில் வருள்ள அந்த வெண்புள்ளி நோய்களுக்கு சிறந்த நிவாரணம் கிடைக்கும். எப்படின்னா, நம்ம நாவல் பழத்தை சாப்பிட்றப்ப அது மெலனினை தூண்டுது. அதனால இந்த வெண்புள்ளிகள் வராமல் தடுத்துக்கலாம். வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த நாவல் பழம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற பழம் அப்படின்னா இந்த நாவல் பழத்தை சொல்லலாம். இதை சாப்பிட்டீங்கன்னா சர்க்கரை நோய் கட்டுக்குள் வரும். முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள்லாம் வராமல் தடுத்துக்கலாம். வயதான தோற்றத்தை ஏற்படுத்தாது. இந்த நாவல் பழத்தில் விட்டமின் சி இருக்கிறதுனால ரத்தத்தை சுத்தப்படுத்துது. முகத்தை பொலிவாக வச்சுக்கிறதுக்கு கூட உதவுது. நாவல் பழம் இருக்குல்ல, இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க உதவுது. இந்த பழத்தில் பாலிபீனால் இருக்கிறதுனால நீரிழிவு சிகிச்சையில் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஜாமுன் பழத்தில், அதாவது நாவல் பழத்தில் பொட்டாசியம் இருக்கிறதுனால இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுக்கும் இது பெஸ்ட் ஃப்ரூட் தான். ஏன்னா இந்த ஃப்ரூட்டில் கலோரி குறைந்த அளவு தான் இருக்குது. நம்ம உடம்புல இருந்து நீர்ச்சத்து வெளியேறுவதை தடுக்கிற சக்தி இந்த நாவல் பழத்துக்கு இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க கூட உதவுது. உடம்புல ஸ்டெமினாவை வலுப்படுத்துறதுக்கும் இந்த பழம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாயில் இருக்கக்கூடிய நோய் தொற்றுகளையும் பாக்டீரியாக்களையும் அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் இந்த பழம். குறிப்பு: நாவல் பழம் குளிர்ச்சியானது அப்படிங்கிறதால இதை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது.
அப்படி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா தொண்டை கட்டிக்கும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழியை மனதில் வச்சுட்டு நீங்கள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு இந்த பழங்களை சாப்பிட்டு வளமோடு வாழ்வீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நவாப்பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாவல் பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி சீசன் டைமில் மிஸ் பண்ணாமல் இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.